Hi, all welcome back to our session. So important phrasal verb வந்து லேர்ன் பண்ணலாம் ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான வேர்ட் என்ன அப்படின்னா ஃபினிஷ் ஆஃப். ஸோ ஃபினிஷ் ஆஃப் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்த வந்து என்ன பண்றோம், கம்ப்ளீட்டா முடிக்கிறோம். ஸோ டு ஃபினிஷ் கம்ப்ளீட்லி, ஃபினிஷ் கம்ப்ளீட்லி, மொத்தமா முடிக்கிறது தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபினிஷ் ஆஃப், டு ஃபினிஷ் கம்ப்ளீட்லி. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா லெட் ஆஃப். ஸோ அடுத்த வேர்டு என்ன அப்படின்னா லெட் ஆஃப். ஸோ லெட் ஆஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தண்டிக்காம விட்டுறது ஓகேவா. ஸோ நாட் பனிஷ்ட், நாட் பனிஷ்ட், நாட் பனிஷ்ட். ஸோ லெட் ஆஃப் அப்படின்னா தண்டிக்காம விட்டுறது. ஸோ நாட் பனிஷ்ட். ஸோ அடுத்து பாருங்க பிளே அரவுண்ட், பிளே அரவுண்ட். அடுத்து பிளே அரவுண்ட். பிளே அரவுண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா விளையாட்டுத்தனமா இருக்கிறது ஓகேவா. பி சில்லி, பி சில்லி, விளையாட்டுத்தனமா இருக்கிறது பி சில்லி. பிளே அரவுண்ட் அப்படின்னா பி சில்லி. ஸோ அடுத்த வேர்டு பாருங்க டூ அப். டூ அப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டூனா என்னது ஒரு விஷயத்த செய்யறதா, அப்னா மேல. அப்ப இது என்ன அர்த்தம்னா அதாவது இன்னும் ஒருக்க வந்து அதை டெக்கரேட் பண்றது, விச் மீன்ஸ் ரீடெக்கரேட். ரீடெக்கரேட் ஒரு விஷயத்த அலங்காரம் பண்ணியாச்சு, பட் அந்த இடத்துல பத்தல அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் நம்ம அலங்காரம் பண்றது, திருப்பி ஒர்க் பண்றது தான் நம்ம என்ன சொல்லுவோம் டூ அப், விச் மீன்ஸ் ரீடெக்கரேட் ஓகேவா. ரீடெக்கரேட். ஸோ அடுத்த வேர்டு பாருங்க, அடுத்த வேர்டு போன் அப் ஆன். ஸோ போன் அப் ஆன் இந்த ஃப்ரேசல் வெர்புக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளோட கோலையோ நம்மளோட ஆசையவோ நம்ம அச்சீவ் பண்றதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா ரொம்ப நம்மளோட டிசைரையோ அச்சீவ் பண்றதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா ரொம்ப பயங்கரமா படிக்கிறோம். ஸ்டடி ஹார்ட் டு அச்சீவ் அவர் கோல் ஓகேவா. போன் அப் ஆன் அப்படிங்கிற ஃப்ரேஸுக்கான மீனிங் என்ன அப்படின்னா இட்ஸ் அ பாசிட்டிவ் ஃப்ரேஸ் விச் மீன்ஸ் ஸ்டடி ஹார்ட் டு அச்சீவ் அவர் கோல் ஓகேவா. ஸ்டடி ஹார்ட் டு அச்சீவ் அவர் கோல் ஆர் டிசைர் ஆர் சம் அதர் ரீசன்ஸ். ஸோ அடுத்த வேர்டு பாருங்க, அடுத்த வேர்டு ஆக்ஷன் ஆஃப். ஆக்ஷன் ஆஃப். ஸோ ஆக்ஷன் அப்படின்னா ஏலம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப ஆக்ஷன் ஆஃப் அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து நம்ம என்ன பண்றோம், ஏலத்துல வித்தாச்சு, சோல்ட் இட், சோல்டு ஓகேவா. வித்துட்டோம் அப்படின்னா அதுதான் இது ஆக்ஷன் ஆஃப். ஆக்ஷன் ஆஃப் அப்படின்னா செல் சம்திங் இன் அன் ஆக்ஷன். ஆக்ஷன் ஏலத்துல வந்து விற்கிறது தான் என்ன சொல்லணும் நம்ம ஆக்ஷன் ஆஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து பாருங்க லை அரவுண்ட், லை அரவுண்ட். ஸோ லை அரவுண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நமக்கு தெரியாத ஒரு இடத்துல வந்து நம்ம இருந்தோம் அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் லை அரவுண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அன்னோன் பிளேஸ் ஓகேவா. பி இன் அன் அன்னோன் பிளேஸ், நமக்கு தெரியாத ஒரு இடத்துல நம்ம இருக்கிறத வந்து நம்ம லை அரவுண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்த வேர்டு பாருங்க, அடுத்த வேர்டு ஷட்டின். ஷட்டின் அப்படின்னா லாக் பண்ணிக்கிறது, லாக்இன் ஓகேவா. ஷட்டின் அப்படின்னா லாக்இன், எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிக்கிறது. ஷட்டின் அப்படின்னா லாக்இன். அடுத்து பாருங்க டூ இன். அடுத்த வேர்ட் டூ இன். டூ இன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப பயங்கரமா டயர்ட் ஆயிருது. ஸோ எக்ஸாஸ்ட். ஸோ ஆஃப்டர் a long day of work, சீதா ஹாஸ் ரியலி டிட் இன் ஹர் ஒர்க் அப்படின்னா அப்படி சொல்லிக்கலாம் நம்ம. அந்த இடத்துல டிட்டின் அப்படிங்கிறது டூ இன் விச் மீன்ஸ் எக்ஸாஸ்டட். அந்த லாங் டே ஒர்க்கு அப்புறமா அவன் என்ன பண்றா, பயங்கரமா டயர்ட் ஆயிட்டா, எக்ஸாஸ்ட் ஆயிட்டா, அதுதான். ஸோ அடுத்து பாருங்க ஸ்டெப் ஆன் இட். ஸ்டெப் ஆன் இட். ஸோ ஸ்டெப் ஆன் இட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப குவிக்கா வேலை பார்க்கறது ஓகேவா. ஆக்ட் குவிக்லி. ஸ்டெப் ஆன் இட் அப்படின்னா ஆக்ட் குவிக்லி. ஸ்டெப் ஆன் இட், ஆக்ட் குவிக்லி. அடுத்து மேக் ஆஃப். ஸோ மேக் ஆஃப் அப்படின்னா இன்னொருத்தவங்களுக்கு நம்மளோட ஒப்பீனியனை வந்து புரிய வைக்கிறது ஓகேவா. அண்டர்ஸ்டாண்ட். டு மேக் someone to understand or else to have an opinion, or else to have an opinion, அதான் இது மேக் ஆஃப். மோஸ்ட்லி அண்டர்ஸ்டாண்ட் ஓகேவா. மேக் ஆஃப் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அடுத்த வேர்ட், அடுத்த வேர்ட் ஷட் அவுட். நம்ம ஷட் இன் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம், விச் மீன்ஸ் லாக் இன். ஷட் அவுட் அப்படின்னா நம்மளோட பார்வையில இருந்து விலகி போயிடுறது இல்லதான் மறைஞ்சு போயிடுறது. அப்போ ஹைட் ஃப்ரம் அவர் சைட்,
ஹைட் ஃப்ரம் சைட். ஓகேவா, ஹைட் ஃப்ரம் சைட். அடுத்து பாருங்க, அடுத்து ஹேண்ட் இன். ஹேண்ட் இன். ஸோ ஹேண்ட் இன் அப்படின்னா என்ன பண்றோம்னா, ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு பர்சன் கிட்ட ஒரு விஷயத்த வந்து கொடுக்கறது, ஆஸ் லைக் ஹேண்ட் ஓவர். ஓகேவா, ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு பர்சன் கிட்ட என்ன பண்றோம், ஒரு விஷயத்த நம்ம கொடுக்குறோம். ஸோ கிவ் சம்திங் டு எ ரெஸ்பான்சிபிள் பர்சன். கிவ் சம்திங் டு எ ரெஸ்பான்சிபிள் பர்சன். ஹேண்ட் இன் அப்படின்னா ஹேண்ட் ஓவர் மாதிரி தான். அடுத்து பாருங்க, ஏம் அட். ஸோ ஏம் அட் அப்படின்னா என்ன அர்த்தம், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பை 2025 Ram's aim at to reduce his weight. அப்ப இந்த இடத்துல aim at அப்படின்னா என்ன அர்த்தம்னா டார்கெட். aim at அப்படின்னா டார்கெட். aim at அப்படின்னா என்னன்னா டார்கெட். aim at அப்படின்னா டார்கெட். அடுத்த வார்த்தை ஸோ அடுத்த வேர்டு பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் வேர்ட் attend to. attend to. ஸோ attend to அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ரொம்ப பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலை பார்க்கறது. diligently work on. diligently work on. இல்ல அப்படின்னா attention seek பண்றது, attention pay பண்றது, அது எல்லாமே. attend to அப்படின்னா diligently work on. So in this video we have learned 15 phrasal verb. Let's have a quick revision. attend to அப்படின்னா diligently work on. aim at அப்படின்னா target. hand in அப்படின்னா ஒப்படைக்கிறது, ஸோ ஹேண்ட் ஓவர் மாதிரி தான். ஷட் அவுட் அப்படின்னா நம்ம பார்வையில இருந்து மறைஞ்சு போறது. அதே இது ஷட் இன் அப்படின்னா லாக் இன் அப்படின்னு சொல்லி அர்த்தம், மூடிக்கிறது, க்ளோஸ் பண்ணிக்கிறது. மேக் ஆஃப் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆர் ஹேவிங் அன் ஒப்பீனியன். ஸ்டெப் ஆன் இட் அப்படின்னா ஒரு விஷயத்த ரொம்ப சீக்கிரமா நம்ம பண்றது, ஆக்ட் குவிக்லி. டூ இன் அப்படின்னா எக்ஸாஸ்ட், பயங்கரமா டயர்ட் ஆயிடுறது. ஷட் இன் அப்படின்னா லாக் இன் பார்த்தாச்சு. லை அரவுண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், தெரியாத ஒரு இடத்துல நம்ம இருக்கிறத வந்து நம்ம லை அரவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்ஷன் ஆஃப் அப்படின்னா ஏலத்துல வந்து ஒரு விஷயத்த விற்கிறதா நம்ம ஆக்ஷன் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். போன் அப்பான் அப்படின்னா நம்ம கோலையோ அல்லது டிசைரையோ நம்ம அச்சீவ் பண்றதுக்காக பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்றோம் அப்படின்னா அதை போன் அப்பான் அப்படின்னு சொல்லலாம். டூ அப் அப்படின்னா ரீடெக்கரேட் அப்படின்னு சொல்லி அர்த்தம், நாட் டெக்கரேட், இட்ஸ் ரீடெக்கரேட். பிளே அரவுண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பி சில்லி, ரொம்ப விளையாட்டுத்தனமா இருக்கிறது தான் பிளே அரவுண்ட். லெட் ஆஃப் அப்படின்னா விட்டுறது, பனிஷ் பண்ணாம விட்டுறத வந்து லெட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஃபினிஷ் ஆஃப் அப்படின்னா டு ஃபினிஷ் கம்ப்ளீட்லி, ஒரு விஷயத்த மொத்தமா கம்ப்ளீட்டா முடிச்சிடுறது தான் என்ன சொல்லுவோம், நம்ம ஃபினிஷ் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹோப் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.